வெல்கம் டு ஃபில்மி டூட். இப்போ நம்ம பார்க்க போகிற திரைப்படம் என்னன்னா, பிஜு மேனன், ஷைன் டாம் சாக்கோ இவங்க எல்லாம் நடிச்சு இந்த வாரம் ஒரு வெள்ளிக்கிழமை வெளியிட திரையரங்கில் வெளியாகி இருக்கிற ஒரு மலையாள படமான துண்டு. இந்த படத்துடைய ஒரு ரிவ்யூ பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். ஹீரோ வந்து ஒரு போலீஸ்காரரு. எதை தொட்டாலும் அவருக்கு ஒரு அவசர குணமாகவே நடக்குது. அதுல இருந்து அதுக்கப்புறம் அவர் வெளியே வந்தாரா இல்லையா அப்படிங்கறத சொல்றது தான் படத்துடைய முழு கதை அப்புறம் திரைக்கதை. இப்போ படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் என்னங்கிறத பார்த்துடலாம். இந்த படத்துடைய முதல் பாசிட்டிவா எனக்கு தெரிஞ்சது கண்டிப்பா இந்த படத்துடைய ஸ்கிரீன் பிளே பேட்டர்ன் தான். நீங்க இது ஒரு லீனியர் படமா பார்த்தா இது ஒரு லீனியர் படமா தெரியும். இல்ல நீங்க இது ஒரு நான் லீனியர் படமா பார்த்தா இது ஒரு நான் லீனியர் படமா தெரியும். உங்களால படம் முடிகிற வரைக்கும் இது எப்படி போகுது அப்படின்னு கணிக்கவே முடியாது. ஆனா படம் பார்க்க போர் அடிக்காம இன்ட்ரெஸ்டிங்கா போகும். எனக்கெல்லாம் இந்த படம் பார்க்கும்போது இப்படி ஒரு ஸ்கிரீன் பிளே பேட்டர்ன்ல ஒரு காமெடி படம் எடுக்க முடியுமா அப்படின்னு யோசிக்க வைக்கிற அளவுக்கு இருந்துச்சு. ஏன்னா இந்த மாதிரி பேட்டர்ன்ல நிறைய த்ரில்லர் படங்களை நம்ம பார்த்திருப்போம். ஆனா ஒரு ஃபுல் ஃபிளட்ஜ் காமெடி படத்தை இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன்ல இப்பதான் நான் பார்க்கிறேன். இதுக்கான கிரெடிட்ஸ் வந்து கண்டிப்பா படத்துடைய ரைட்டருக்கு தான் நம்ம கொடுத்தாகணும். படத்துடைய டைரக்டர் தான் வந்து இந்த படத்தை ரைட் பண்ணிருக்காரு. கூட கண்ணப்பன் அப்படிங்கிற இன்னொரு ரைட்டரும் வந்து கூட இருந்திருக்காரு. சோ இவங்க ரெண்டு பேருக்குமே இந்த கிரெடிட்ஸ் வந்து கண்டிப்பா போய் சேரணும். ஏன்னா இது வந்து பேப்பர்ல ஒழுங்கா இருந்தா மட்டும் தான் அதை ஸ்கிரீன்ல தெளிவா நம்ம புரிஞ்சுக்கிட்டு படம் பார்க்க முடியும். அந்த வகையில இவங்க ரெண்டு பேரோட ஒர்க் வந்து சூப்பரா இருந்துச்சு. மேலும் இவங்க ரெண்டு பேரோட ஒர்க்கையும் சேர்த்து அதை இன்னும் மெருகேற்றி காமிக்கிறதுக்கு படத்துடைய எடிட்டிங்கும் வந்து ரொம்ப பக்கபலமா இருந்துச்சு. ஏன்னா இவர் பண்ற கட்ஸ் வந்து கொஞ்சம் சொதப்பி இருந்தாலும் படம் வந்து புரிஞ்சிருக்கிறதே டவுட். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு சின்ன கதையை ஸ்மார்ட்டான டைரக்ஷன் ரைட்டிங் மூலமா எடுத்துட்டு வந்தாலும் எடிட்டிங் கட் மூலமாகவும் இதை வேற லெவல் எடுத்துட்டு போயிருக்காரு எடிட்டர். ஒரு சீன் வந்து நீங்க பாப்பீங்க, அந்த சீன் அப்படியே அங்க கட் பண்ணிட்டு வேற ஒரு சீனுக்கு போவாங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் சீன்ல வந்த அந்த ஒரு காட்சியை லாஸ்ட் சீனோட கனெக்ட் பண்ணிருப்பாங்க. அதை நம்ம பாக்குறப்போ நம்மையே அறியாம ஒரு வியப்பு நம்ம முகத்துல வரும். அது அந்த ஒரு சீனுக்கு மட்டும் கிடையாது, படத்துல ஏகப்பட்ட காட்சிகள் இந்த மாதிரி இருக்கு. ஒரு கேரக்டரை காமிக்கிறாங்கன்னா அந்த கேரக்டருக்கு பின்னாடி ஒரு ஸ்கோப் வந்து கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி படத்துல எந்த காட்சியும் சும்மா இருக்காது. எல்லா காட்சிக்கும் பின்னாடியும் ஒரு இம்பாக்ட் கண்டிப்பா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த காட்சிக்கு அப்புறம் இதுதான் வரும் அப்படின்னு நம்ம எந்த ஒரு சீன்லயுமே யூகிக்கவே முடியாது. குறிப்பா எனக்கு ஒரு சீன் வந்து ரொம்ப பிடிச்சது. பிஜு மேனன் பையனுடைய பிரின்சிபல் வந்து போன்ல பேசுவாங்க. அதாவது உங்க பையனுக்கு நான் ஆல்ரெடி வார்னிங் கொடுத்தேன் இல்லையா, மறுபடியும் அதே தப்பு தான் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும்போது கேமரா வந்து ஜூம் அவுட்ல வரும். அந்த ஜூம் அவுட்ல வரும்போது பார்த்தா சேர்ல வந்து பிஜு மேனன் போலீஸ் ட்ரெஸ்ஸோட உட்காந்துட்டு இருப்பாரு. அந்த சீனை நான் ஏன் சொல்றேன்னு நீங்க படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளவு ஒரு சூப்பரான சீன் அது. சின்னதா ஒரு 5 செகண்ட் தான் வரும். பட் அதோடைய இம்பாக்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம வேற எதையோ நினைப்போம், ஆனா அங்க நடந்தது வேற ஏதோ நடந்திருக்கும். அதே மாதிரி படத்துடைய செகண்ட் ஹாஃப்ல ஒரு நாய் சீன் ஒன்று வரும். அந்த சீன்லாம் வந்து தியேட்டர்ல விழுந்து சிரிப்பீங்க. அந்த அளவுக்கு காமெடி ஒர்க் அவுட் ஆன ஒரு சீன் அது. இந்த மாதிரி ஒரு சீனையும் படத்துல வந்து பேசிக்கிட்டே போகலாம். நிச்சயமா இந்த மாதிரி ஒரு காமெடி படம், இந்த மாதிரி ஒரு ஸ்கிரீன் பிளே பேட்டர்ன் டைப்ல நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாது. எனக்கு ரொம்ப பிடிச்சது. அடுத்ததா எல்லாருடைய நடிப்பும் அசத்தலா இருந்துச்சு. பிஜு மேனனுடைய பையனாக ஸ்கூல் கதாபாத்திரத்தில் நடிக்கிற ஒரு சின்ன பையன் வர்றான். அவனுமே அவனுக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தை நல்லாவே பண்ணியிருந்தான். இதுக்கப்புறம் முக்கியமா இந்த ஒரு பாசிட்டிவ் நான் மிஸ் பண்ணவே கூடாது. படத்துல எப்படி எடிட்டிங், டைரக்ஷன், ரைட்டிங் எல்லாமே நல்லா இருந்துச்சுன்னு சொன்னோம். அதுக்கு உறுதுணையா இருந்த இன்னொரு ஒர்க் வந்து கேமரா ஒர்க் தான். அந்த அளவுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் ரிச்சாகவும் எல்லா காட்சியுமே செதுக்கி இருக்காரு படத்துடைய கேமராமேன். படத்துல முதல் காட்சியே ஒரு பிட் அடிக்கிற சீன் ஒன்று வரும். அந்த சீன்ல எல்லாம் நீங்க படம் பாருங்க தெரியும் எந்த அளவுக்கு நுணுக்கமா அந்த கேமராவை ஹேண்டில் பண்ணிருப்பாங்கன்னு நீங்க பாப்பீங்க. இத்தனைக்கும் அதுல விஎஃப்எக்ஸ் கலந்து தான் ஒரு சில காட்சிகள் இருக்கும். இருந்தாலும் அது விஷுவலா பார்க்கும்போது சூப்பரா இருந்துச்சு. இந்த மாதிரியான காட்சிகள் படம் நடிகளும் நிறைய வரும். சோ கண்டிப்பா கேமராமேனுக்கும் அந்த கிரெடிட் போய் சேரணும். இதன் பிறகு படத்துடைய மியூசிக். படத்துல ஒரு 2-3 பாட்டு தான் வரும். அந்த ஒரு 2-3 பாட்டுமே கேட்க நல்லா இருந்துச்சு. பிளஸ் படத்துடைய பிஜிஎம் ஸ்கோரும் ஒரு காமெடி படத்துக்கு என்ன தேவையோ அதை விட அதிகமாவே கொடுத்திருந்தாங்க. பிளஸ் படத்துல ஒரு 2-3 சஸ்பென்ஸான சீன்லாம் வரும். அந்த சீனுக்கும் வந்து பிஜிஎம் சூப்பரா இருந்துச்சு. இதுல ஒரே ஒரு பாட்டு மட்டும் எனக்கு முக்கியமா ரொம்ப பிடிச்சது. அதாவது வானில் நின்னும் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும் அந்த பாடல். அந்த பாட்டு வந்து எப்படி இருக்கும்னா, நம்ம யுவன் சங்கர் ராஜா தீராத விளையாட்டு பிள்ளையில என் ஜன்னல் வந்த காட்டைன்னு ஒரு பாட்டு போட்டிருப்பாரு இல்லையா. அந்த பாட்டுல ஃபர்ஸ்ட் ஒரு 2 நிமிஷம் மெலோடியா இருக்கும். அதுக்கப்புறம் லாஸ்ட் 2 நிமிஷம் டப்பாங்குத்து கலந்து ஒரு மாதிரி சூப்பரா அந்த பாட்டு முடியும். அதே மாதிரியான ஒரு கம்போஷன்ல தான் இந்த ஒரு பாட்டையுமே வந்து இந்த இசை இயக்குனர் போட்டிருப்பாரு. அந்த பாட்டு வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போது ரொம்ப பிடிச்சது. இதுக்கும் மியூசிக் டைரக்டரான கோபி சுந்தருக்கு பாராட்டுகள். இப்போ இந்த படத்துல என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, ஷைன் டாம் சாக்கோ எப்படிப்பட்ட ஒரு நடிகர் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவரை மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட படத்துக்குள்ள வச்சுக்கிட்டு அவருக்கு ஒரு பெருசா ஸ்கோப் இல்லாத மாதிரி எனக்கு இருந்துச்சு. அந்த கதாபாத்திரத்துல வேற யார வேணாலும் போட்டிருக்கலாம். ஆனா ஷைன் டாம் சாக்கோ மாதிரி ஒரு பெரிய ஆர்டிஸ்ட போட்டுட்டு பெருசா படத்துல ஸ்கோப் இல்லாத ஒரு ரோல்ல நடிக்க வச்சதெல்லாம் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு. சொல்ல போனா கதையில அவருக்கு வெயிட்டேஜ் இருக்கு. ஆனா கதாபாத்திரமா பார்க்கும்போது அவருக்கு வெயிட்டேஜ் கம்மியா தான் இருக்கு. ஏன்னா அவருக்கு உண்டான கேரக்டர் ரைட்டிங் பிஜு மேனன் அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்ல அப்படிங்கறது தான் ரீசன். அதுக்கப்புறம் படத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயும் சரி செகண்ட் ஹாஃப்லயும் சரி ஒரு சில இடங்கள்ல தோய்வு நல்லாவே தெரியும்.
தெரியுது. அதை மட்டும் சரி பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் நான் எல்லாருக்குமே ஒரு மஸ்ட் வாட்ச் படம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். பட் இப்போ ஒண்ணு கெட்டு போல, இந்த படம் வந்து டெக்னிக்கல் வைஸ் ஒரு பிரில்லியண்டான படம், பிளஸ் ஸ்கிரீன் பிளே பேட்டர்ன் வைஸ்லயும் இந்த படம் வந்து நீங்க இதுக்கு முன்னாடி நீங்க பார்க்காத ஒரு காமெடி படம் பார்த்து திருப்தியை இந்த படம் கண்டிப்பா உங்களுக்கு தரும். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இந்த படம் வந்து சென்னையிலேயே நிறைய தேட்டர்ல சப்டைட்டிலோட ஓடுது. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா தேட்டர்ல போய் பாருங்க. ஒரு நல்ல டைம் பாஸ் வாட்சுக்கு இந்த படம் சூப்பரா உங்களுக்கு சூட் ஆகும். சரி, இப்போ இந்த படத்துக்கு நம்ம ஃபில்மி டூட் தரக்கூடிய ரேட்டிங் 3.25 அவுட் ஆஃப் 5. மேலும் இதே போன்ற ஒரு ரிவ்யூவில் நாம் சந்திப்போம்.